ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி மறுபடியும் மார்னிங் வாக்கில் வந்துட்டேன். வரும்போது ரிட்டன் ரூமில் போகிறேன். நான் ஸோ உடம்பு கொஞ்சம் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. ஆனால் 99% ஓகே. ஆனால் 1% ரொம்ப செஸ்டில் வலி இருக்குது, கப்பு ஈரோமல் இருக்குது. இப்போ இன்றைக்கி ஈத் மிலாதுன் நபி இருக்குது. எல்லாருக்கே ஈத் மிலாதுன் நபி முபாரக். அப்புறம் வேறு மும்பையில் நம்ம இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஃபஸ்ட்டு, செகண்ட் ஈத் மிலாதுன் நபி, தேர்ட் மும்பையில் கணேஷ் சதுர்த்தி. விநாயகர் சொல்லிடுறேன். நீங்கள் இதுதான் விசர்ஜன் டைம் இருக்குது எல்லாம் இது. அதனால் மும்பையில் எல்லாம் என்ன டிசைட் பண்ணியிருக்காங்க, எல்லாம் சண்டே விநாயகர் போகும்போது அவர் எல்லாம் சண்டே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஈத் மிலாதுன் நபி ஃபங்க்ஷன் ஏதாவது இருக்குது பஞ்சாயத்து இல்லாமல். இல்லைங்கன்னா ஹிந்து முஸ்லீம் இது ஜாஸ்தி இருக்குது எல்லா ஸ்டேட்டில். நம்ம தமிழ்நாட்டில் இப்படி கிடையாது. அதனால் இங்கே ஐஸ்வர்யம் இருக்குது, கடவுளுக்கு ஆசீர்வாத் இருக்குது. நான் கடை போட்டு போகிறேன். புது கடை பார்த்துட்டேன். ஆரி ஒர்க் இருக்கு. நம்ம யார் கூப்பிட்றாங்க? ஆரி ஒர்க் நம்ம இருக்கு. எனக்கு ஆரி ஒர்க் பற்றி பிரச்சனை இல்லை. இதுக்கு வேறு என்ன பண்ண முடியும் இதில்? நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு சொல்லுங்கள். நான் புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு போகிறோம். கொஞ்ச நாள் இதில் வேலை செஞ்சிட்டு என்ன பண்ணணும் தெரியுமா? எல்லாம் ஐடியா வாங்கணும், மார்க்கெட்டிங். அப்புறம் கொஞ்சம் மார்க்கெட்டிங் ஐடியா வரும்போது எப்படி சேல்ஸ் பண்ணுறது, எப்படி கம்பெனியில் போயிட்டு வாங்கிறது, என்ன கம்பெனி இருக்குது, இந்த ஸ்டேட்டில் கம்பெனி இருக்குது, இது எல்லாம் பார்க்கணும். ஒரு வருஷம் இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரு வருஷம் எனக்கு ஒரு சம்பளம் வரும்னா பிரச்சனை இல்லை. வாழா இது எல்லாம் மெயின்டெனன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஆனால் எனக்கு கரெக்டாக எக்ஸ்பீரியன்ஸ் வரணும். நீங்கள் யோசிக்குவாங்க, ஏஜ் ஜாஸ்தி ஆயிரும், ஒரு வருஷம் மறுபடியும் எப்படி அதிகமாக யோசிக்கிறேன். கற்றுக்கிற பழகிக்கிறதுனா இதில் ஏஜ் இல்லை, தேவையில்லை. நான் தப்பு டைம் பின்னாடி விட்டுருவேன். அந்த மாதிரி நான் நம்ம ஏஜ் பின்னாடி விட்டு முடியும். எதுக்கு? நம்ம உள்ள ஒரு ஆசம் இருக்குது. நான் 3-4 டைம் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நம்ம கூட இருந்த ஆள் ஏமாத்தி தப்பு பேசிட்டு தப்பு மனசுல வச்சுட்டு அவர் பின்னாடி கத்தி அடிக்கிறேன் நம்ம பேக்ல. அந்த மாதிரி ஆள் இருந்தா ஒரு வருஷம்லாம் 1 லட்சம் 1.5 லட்சம் மேல் நம்ம லாஸ் போயிடுச்சு. காரணம் எனக்கு தெரியல. முதல் எல்லாம் எங்கிட்ட நம்ம ஃபேஸ்ல மூஞ்சில நல்லா பேசிக்கிறேன். எல்லாம் ஒரே பிளேட்ல சாப்பிட்ற அதே மாதிரி ஆள் இருந்தா நல்லா உட்காந்து பேசிக்கிறேன். அவருக்கு ப்ராப்ளம் ஷேர் பண்ணுறேன், நம்ம ப்ராப்ளம் கேட்டுக்கிறேன். அந்த அளவுக்கு ஆள் இருந்த எல்லாம்
எல்லாருக்கும் நான் அந்த சின்ன பையன் மாதிரி மைண்டு ரொம்ப க்ளோஸ் வச்சுருக்கேன் எல்லாருக்கும். ஆனால் 3-4 டைம் அவர் எல்லாம் இப்படி பண்ணியிருக்கேன். அப்பவும் எனக்கு அமேசிங் இல்லை, சின்ன பையன் மாதிரி இக்னோர் பண்ணுறத. எல்லாருக்கும் நான் அந்த அவருக்கு எப்போ ஹெல்ப்பு தேவை மாதிரி இருக்கணும், நான் அவருக்கு உதவி பண்ணுறத உதவி அவருக்கு வேணும்னா நான் அவர் கூட இருக்கேன், எப்போவுமே இருப்பேன். ஆனால் அவர் எல்லாம் பின்னாடி இப்படி பண்ணுவாங்க எனக்கு ஐடியாவே இல்லை. இப்போ எல்லாருக்கும் ஃபேஸ் கிளாரிட்டியில் நம்ம மூஞ்சில் வந்த ஃபேஸ் கண்ணு போட முடியாத எனக்கு பார்த்து வண்டி இருக்குன்னு அவர் டன் ஆயிடும். நம்ம கண்ணு போட்டு பேச முடியாது எல்லாம், புரியுதுங்களா? நம்ம கண்ணில் நிஜமாக இருக்குது, இன்னுமே இருக்குது. அவருக்கு கண்ணில் போய் ஃப்ராட் தப்பு துப்பாக்கு அதிகமாக ஆள் இருக்குது, ஒரே ஆள் இல்லை. எனக்கு பார்த்து அவர் வள்ளி சேஞ்ச் பண்ணுறது எதுக்கு? அவர் ட்ரீடன். எனக்கு என்ன ஆயிடுச்சு, நம்ம இடம்ல நான் இருக்கு கரெக்டாக. எத்தனை பிரச்சனை பண்ணணும் பண்ணிக்கோங்க. நம்ம உயிர் இருக்குன்னா உயிர் எத்தனை டைம் இருக்கு, எத்தனை டைம் எனக்கு கஷ்டம் கொடுக்க முடியும்? நீங்கள் இதுக்கு மேல் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. கடவுள் இருக்கு, தப்பு பண்ணாதீங்க. சரிங்க, இது எல்லாம் விடுங்க. நான் நம்ம ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு போகிறோம். வேறு நான் இதில் என்ன பண்ண முடியும்? நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். 10 தேதி வரைக்கும் நான் சொன்னேன் நான் உள்ளே வருவேன், இங்கே காலி பண்ணணும் ஷிஃப்ட்டு. நான் ஒரே ஆள் தான் சொன்னேன் அவங்ககிட்ட. அங்கே தங்கிருக்க ரூம் இல்லைன்னா டாஸ்க் கொடுத்துட்டு நான் சொன்னேன், எனக்கு அங்கே பார்ட்டிஷன் கொஞ்சம் தள்ளி பண்ணிட்டு கொடுத்துருங்க. ஒரே ஆள் தான், நான் தூங்கிடுவேன். சாப்பாடு ரெடி பண்ணுறது பிளானிங் இருக்குது, ரெடி பண்ணுறேன். அப்புறம் பாத்ரூம் தனியாக வேணும் சொன்னேன், அவர் ரெடி பண்ணி கொடுக்குறேன் சொன்னேன். லாக் போட்டு எனக்கு கொடுத்துருவாங்க அப்படி சொன்னேன். அவர் 10 தேதி வரைக்கும் ரெடி ஆகிடும். நான் அங்கே போகும்போது இடையில லைட்டு பெயிண்ட் எல்லாம் போடணும். இப்போ ஜாஸ்தி ஜிக்மக் பண்ண மாட்டேன், ஜிக்ஜாக். இது சிம்பிளான ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஒரு வருஷம் வரைக்கும் இதில் இருப்பேன். ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கி அப்புறம் ரோட்டில் ஆஃபர் மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆயிரும். 4 டைம் லாஸ் ஆயிடுச்சுல்ல, நிறைய காசு போயிடுச்சு. 10 லட்சம் பக்கம் நம்ம காசு போயிடுச்சு. வேல்யூ இருக்குது 10 லட்சம்க்கு, குப்பை இல்லை. இன்னும் போயிடுச்சு, போகட்டும். இன்னும் வாங்கியிருக்கேன், இன்னும் வாங்கிட்டு போவீங்க. அதனால் சரி, கமெண்ட் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. பாய்.